மட்டன் கொலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மட்டன் கைமா வந்து வெட்டி வாங்கிக்கோங்க. அதை தண்ணியில போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாம் போட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு இந்த மட்டனை வந்துட்டு சாப்பரில் போட்டுட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு அதையும் வந்து அதில் சேர்த்துட்டு பொடி பொடிசாக நறுக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு இங்கிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு பொரிகடலையை வந்து பவுடர் பண்ணி அதில் சேர்த்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஈரப்பசம் இருக்கும், அது போடும்போது கெட்டி ஆகிடும். இதெல்லாம் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து குழம்பு வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வச்ச போனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்துட்டு தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் போட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து இந்த உருண்டையை வந்து நான் உருண்டை பிடிச்ச இந்த உருண்டையை வந்துட்டு நான் இட்லி கப்பறையில் வச்சுட்டு நான் நல்லா வேக விட்டுறேன். ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போது சிம்மில் வச்சுட்டு இந்த வெந்ததுக்கப்புறம் இந்த உருண்டையை எடுத்துட்டு ஒன்றா போட்டதுக்கப்புறம் அழகாக மிதந்து மேலே வரும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கொலா உருண்டை குழம்பு ரெடி.